வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. இறைத்தேடல் கொண்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கும் இத்திருமூலர் திருமந்திரத்தின் பயன்களும் திருமூலர் சித்தரின் ஆசிகளும் ஈசனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல்கள் அன்பு செய்வாரை அறிவன் சிவன் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பாடல் 280. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் உகந்தருள் செய்திடும் உத்தமநாதன் கொழுந்தன்பு செய்தருள் கூறவல்லார்க்கு மகிழ்ந்தன்பு செய்யும் மருளது வாமே. பொருள்: அன்பில்லாமல் வாழ்ந்து ஈசனை இகழ்ந்து பேசியதையும் அன்பினால் அவன் அருளை பெற்றதையும் எல்லாம் வல்ல ஈசன் அறிவான். உண்மை அன்பு செலுத்தும் உத்தமர்களுக்கே ஈசன் மனமகிழ்ந்து உகந்தருள் புரிந்திடுவான். அந்த உத்தமநாதன் தீ ஒளியாக கொழுந்துவிட்டு எரிவதை உணர்ந்து மெய்யன்பு செய்வாரை அறிந்து அவர் அறிவை பெருக்கி ஈசனும் மகிழ்ந்து அன்பு செய்து அருளை வழங்குகின்றான். அன்பு செய்வதே அருளை பெறும் வழியாகும் என்கின்றார் திருமூலர். பாடல் 281. இன்பப் பிறவி கியல்வது செய்தவன் துன்பப் பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பிற்கலவி செய்தாதி பிரான் வைத்த முன்பிப் பிறவி முடிவது தானே. விளக்கம்: பேரின்பம் அடைவதற்கே கொடுக்கப்பட்ட இப்பிறவிக்கு அதற்கான கருவிகளையும் இவ்வுடம்பில் ஈசன் வைத்துள்ளான். மனிதர்கள் அதனை துன்பப் பிறவியாக்கி இழி செயல்களை செய்து மனதை பல விதத்திலும் மாசுபடுத்தி மடிகின்றார்கள். ஆதலால் எப்போதும் இறைவனையே எண்ணி தவம் செய்து ஆதியாக நிற்கும் அப்பரம்பொருளோடு அன்பினால் இரண்டர கலந்துவிட்டால் ஈசன் முன்பு படைத்த இப்பிறவி முடிந்து பிறவா பெருநெறியில் சேர்ந்து வைத்திடுவான் எம்பிரான் ஆகிய ஈசன். பாடல் 282. அன்புறு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி இன்புறு கண்ணியொடேற்க இசைந்தன துன்புறு கண்ணியைந் தொடும் துடக்கற்று நண்புறு சிந்தையை நாடுமின் நீரே. விளக்கம்: அன்புடன் கூடிய அறிவின் மேல் அகாரத்தில் எழும் அச்சோதி ஒளியே ஈசன். பேரின்பம் தரும் அமிர்தம் அருளும் அழகிய கண்களை உடைய பராசக்தியுடன் சேர்ந்து நம் அன்பை ஏற்று அருள் செய்ய ஈசன் இசைந்து வருவான். துன்புறுத்தும் ஐம்புலன்களை ஈசன் திருவடி கண்ணிலே அடக்கி அந்த 5 புலன்களால் உண்டாகும் ஆசையை ஒடுக்கி நற்பண்புற்ற சிந்தையுடன் நீங்கள் ஈசனை நாடி தவமிருந்து அவன் அருள் அடையுங்கள் என்கின்றார். பாடல் 283. புணர்ச்சியுள் ஆயிழை மேலன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு உணர்ச்சியில்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே. விளக்கம்: பெண்ணுடன் கூடி புணர்ச்சி செய்யும் காலத்தில் அப்பெண்ணின் மீது காட்டும் அன்பு போல அதைவிட மேலான அன்பை ஈசன் மீது வைக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் உணர்ச்சி வயப்பட்டு புணர்ச்சியில் காண்பது சிற்றின்பம். உடல், உயிர், உள்ளம் ஆகிய மூன்றையும் ஓர் உணர்வில் ஒன்றி தன்னுள் நின்ற பரம்பொருளில் ஒடுங்கி நிறுத்த வல்லார்க்கு அச்சிற்றின்ப உணர்ச்சி இல்லாது போய்விடும். அந்த உணர்ச்சி இல்லாது ஈசனிடம் அன்பு வைத்து அன்பினால் குலாவி வாசியினால் உலாவி ஈசனிடம் கூடி அணைவதுமே பேரின்பம். அது சில நிமிட நேர சிற்றின்பம் என்றால் இது எல்லையில்லாத பேரின்பம் என்கின்றார். பாடல் 284. உற்று நின்றாரொடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை பத்திமையாலே பணிந்தடியார் தொழ முத்தி கொடுத்தவர் முன்பு நின்றானே. விளக்கம்: இவ்வுலகில் பிறவி எடுத்து வந்தவர்கள் அனைவருக்கும் உற்ற துணையாக நின்றிருப்பது ஜோதி ஒளியே. அச்சோதி அகன்று போனால் உயிரும் விலகி உடம்பும் அழிந்து போகும். தேவர், அசுரர், மனிதர் இவ்வுலகில் வந்த உயிர்கள் அத்தனையிலும் ஒன்றான ஒரே பொருளாக நின்றிருப்பது ஜோதியாக விளங்கும் ஈசனே.
அத்தகு ஜோதியை அறிந்து உலகிற்கும் அறிவித்து அஜோதியிலே கலந்து ஜோதிமயமாக ஆனவர்களே சித்தர்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் அடைந்த அந்நிலையை பெற அவர்கள் வழியை அறிந்தவர்கள் எவரும் இல்லை. சித்தர்கள் அனைவரும் அன்பு நெறியில் இருந்தே சித்தி பெற்று சிவத்தோடு சேர்ந்தே நிலையாக நின்றிருக்கின்றார்கள். உண்மை பக்தியினாலே ஈசனிடம் அன்பு வைத்து பணிந்து பாடித் தொழும் அடியார்களுக்கு முத்தி கொடுத்து அவர் முன்பு ஈசன் தோன்றி நின்று காட்சி கொடுத்தானே என்கின்றார். பாடல் 285. கண்டேன் கமழ்தரு கொன்றையினானடி கண்டேன் கரிபுரி யான்றன் கழலினை கண்டேன் கமல மலருறை வானடி கண்டேன் கழலதென் அன்பினுள் யானே. விளக்கம். வாசம் தரும் கொன்றை மலர் மாலை சூடிய ஈசன் திருவடியை கண்டேன். தாருகாவனத்து முனிவர்களின் அகந்தையை அழிக்க அவர்கள் யாகத்தீயில் உருவாக்கிய யானையை கொன்று அதன் தோலை உடையாக அணிந்து வந்த பைரவ மூர்த்தியான ஈசன் காலில் விளங்கும் கழலான தண்டைமணி ஓசையை கண்டேன். என் இருதய கமலத்தில் உறையும் உண்மை பொருளையே அவன் எனக் கண்டேன். அவன் திருவடி நிழலை என் அன்பினால் தானே நான் கண்டேன். அதுபோல அன்பினால் ஈசன் திருவடி பேற்றை நீங்களும் கண்டு மகிழுங்கள் என்கின்றார் திருமூலர். பாடல் 286. நம்பனை நானாவித பொருளாகுமென்று உம்பரில் வானவர் ஓதும் தலைவனை இன்பனை இன்பத்திடை நின்றிரதிக்கும் அன்பனை யாரும் அறியகிலாரே. விளக்கம். தன்னை நம்பும் அடியவர்களுக்கு நன்மை தருபவனை, இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பலவித பொருளிலும் நிறைந்திருக்கும் பரமனை, வானவரும் ஞானியரும் ஓதித் துதிக்கும் தலைவனை, இன்பம் அருளும் இன்ப வடிவானவனை, அப்பேரின்பத்தை அடையும் அன்பர் மனத்தில் நின்று தித்திக்கும் எம்பெருமானை, அன்பர்க்கு அன்பனாய் அனைவரும் அகத்துள்ளும் அன்பே சிவம் என்று நிற்பவனை, அன்புடையோரைத் தவிர வேறு எவராலும் அறிய இயலாது என்கின்றார் திருமூலர். பாடல் 287. முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாமறிவோம் என்பர். இன்ப பிறப்பும் இறப்பும் இலான் நந்தி அன்பிலவனை அறியகிலாரே. விளக்கம். முன் செய்த வினைகளால் வருவதுவே பிறப்பும் இறப்பும் என்பதை அறியாதவர்களாய் இதை படைத்த ஈசனை உணராமல் இருக்கின்றார்கள். ஆணவத்தால் அன்பில் அறிய வேண்டிய இறைவனை அன்பில் அடைந்த சிற்றின்பத்தையே கடவுள் என்றும் யாம் அதை அறிவோம் என்பர். அவ்வின்பத்தை எல்லாம் இழந்து இறக்கும் தருவாயில் இறைவனை தேடுவர். இன்பமும் துன்பமும் பிறப்பும் இறப்பும் இல்லாதவனை என் நந்தி, அன்பினால் அவனை அறிந்து அவனது பேரின்ப வீட்டை அடைவதற்கு அன்பே வழி என்பதை அறியாமல் இருக்கின்றனரே என்கின்றார். பாடல் 288. ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை சுற்றறிந்து செயலற்றிருந்திடில் ஈசன் வந்தெம்மிடை ஈண்டி நின்றானே. விளக்கம். ஈசன் எல்லாம் அறிந்தவன். இரவும் பகலும் நம்மை அவன் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றான். இரவும் பகலும் தன்னை மனத்துள் வைத்து அன்பு செய்வார்களை தம் அடியராக்கி தாங்கிடுவான். அழகு மிகுந்த ஜோதி ஒளியாக திகழ்பவன் அவனே என்று உற்றறிந்து பற்றி கொள்ளுங்கள். அஜோதி ஒளியில் கூடி எந்த செயலும் இல்லாமல் சும்மா இருக்கும் தவத்தில் இருந்திட்டால் ஈசன் தானே வந்து நம்முள் புகுந்து நம்மையும் தானாக்கி தன்னருளை வழங்கிடுவான் என்கின்றார். பாடல் 289. விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை எட்டுமென் நாருயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே. விளக்கம்.
விட்டகுறை தொட்டகுறை உள்ள பிறவிகளே அந்த மேன்மையான ஜோதியை காண்பார்கள். அஜோதியை அறிந்த பின் அதை விட்டுவிட்டால் பின் பிடிக்கவே முடியாது. இரவா நிலையுடைய ஈசனை இடைவிடாது எண்ணுவேன். அந்த ஜோதி ஒளியை என்னுள்ளே கண்டு அதையே தொட்டு தொடர்ந்து பற்றி நின்று தவம் செய்து அழியா பெருமையை அடைந்தேன். 8 என்னும் அகாரத்தில் என் ஆருயிராய் நின்ற ஈசனை அன்பினால் உருகி அழுது தொழுது கலப்பதுவே திருமஞ்சனம் என்னும் அபிஷேகமாகும் என்கின்றார் திருமூலர். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.